29/5/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? 2, 3, 4 சரியானது, 1 மட்டும் தவறானது. இது ஒரு சோழர்களின் துறைமுகம். இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது. அரிக்கமேடு துறைமுகம் காவேரிப்பட்டணம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. இந்திய மகளிர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1917. தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார்? வீரமாமுனிவர். கற்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோ திருப்பாவல செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ என்று பாடியவர் யார்? ஆண்டாள். மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக. பாண்டியர், செலியன், சேரர், ஆதவன், சோழர், செம்பியன், ஆய், திதியன். 3142. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? துறவு. ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகின்றது? செயலால். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? எள்ளுவர். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். சுதேசி தினம். சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர்? அயோத்திதாசர். பொறுத்துக. தலைவர் புத்தகத்தின் பெயர்? பி.ஆர். அம்பேத்கர். நெஞ்சுக்கு நீதி. பெரியார். நல்ல தம்பி. மு. கருணாநிதி. சாதி ஒழிப்பு. சி.என். அண்ணாதுரை. பெண் ஏன் அடிமையானாள்? 2341. தலைவர் புனை பெயர்களுடன் பொறுத்துக. சி. ராஜகோபாலாச்சாரி. தட்சிணகாந்தி. ஈ.வே. ராமசாமி. தமிழ்நாட்டு ரூசோ. ஜார்ஜ் ஜோசப். ரோசாப்பு துரை. எஸ். சத்தியமூர்த்தி. வெள்ளிநாக்கு நாவலர். 2413. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. 3 மற்றும் 4. மிஸ்டன் விருது 1920. ஒத்துழையாமை இயக்கம் 1920. சரியானது. ஆஷ் படுகொலை 1911. சுதேசி கப்பல் நிறுவனம் 1906. பிரம்ம சமாஜ் நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர்? காசி விஸ்வநாதன். கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. 2143. சென்னை மகாஜன சபை 1884. பாரத மாதா சங்கம் 1906. மதராஸ் திராவிட சங்கம் 1912. ஹோம் ரூல் இயக்கம் 1916. முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்தபோது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் மேலவை துணைத் தலைவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? ஐ. மகாதேவன். கீழ்கண்டவற்றில் எது எவை பொருந்தவில்லை? 2 மற்றும் 4 மட்டும். சரியாக பொருந்தியது பெருங்கற்கால புதையல், சித்தனவாசல், கண்ணாடி தொழிற்சாலை, காரைக்காடு. கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர்? முதலாம் நரசிம்மவர்மன். தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? பையம்பள்ளி. பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல்? ஐங்குறுநூறு. திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யார்? குமரகுருபரர். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இலக்கியம் மக்கள் வாழ்வியல். சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம். கலித்தொகை அடிமை முத்திரையிடல். மலைப்படுகடாம் மக்கள் உணவு பழக்க வழக்கம். நெடுநல்வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். 1243. ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை பாடியவர் யார்? இடைக்குன்றூர் கிழார். நூல்களை அவற்றின் ஆசிரியர்களுடன் பொறுத்துக. நூல் ஆசிரியர்: பார்த்திபன் கனவு, கல்கி, தமிழ்ச்சோலை, திருவிக, தேன்மலை, சுரதா, வழிப்பயணம், தமிழ் ஒளி. 3412. பொறுத்துக. சருக்கம், பாரதம்,
இளம்பகம் சீவக சிந்தாமணி, படலம் கம்பராமாயணம், காண்டம் சிலப்பதிகாரம் 2143. நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது? வேம்பு. சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? தொய்யகம். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். 2 மற்றும் 3 தான் சரி. உமறு புலவர் சீராபுராணம், வீரமாமுனிவர் தேம்பாவணி. தவறானது மகாபாரதம் வால்மீகின்னு இருக்குது, இதுக்கான ஆன்சர் வியாசர். மணிமேகலை இளங்கோ அடிகள்னு இருக்குது, இதுக்கான ஆன்சர் சீத்தலை சாத்தனார். சங்ககால மன்னனான பசும்பொன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல் அகநானூறு.